அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ டென் சேனல் நான் தினேஷ்குமார். இங்கே பார்த்துருப்பீங்க அல்ட்ரா வயலட்டோட X47. இந்த X47 வண்டியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆர்வமாக இருக்கேன். அதுக்காக தான் இந்த வண்டியை வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு டோட்டல் இவி வெஹிக்கிள். இவங்க அல்ட்ரா வயலட்டில் ஆல்ரெடி F77 சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. நல்ல பவரோடையும் நல்ல ஒரு ரேஞ்சோடையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அல்ட்ரா வயலட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14-15 கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. UK, ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், மெயினான எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிள் மாடல் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து F77 ஒரு 2 வேரியண்ட் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த X47 அப்படிங்கிற வண்டி வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா சேம் காரில் கொடுத்துருக்க பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்து அசத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் யாருமே கொடுக்காத ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆடுக்காக சொல்ல, ஏன்னா ஸ்பெக்கு பார்க்க போய்கிட்டே தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு பைக்கில் எதுக்குங்க இவ்வளோ ஸ்பெக்கு, அந்த அளவு கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இவி வண்டியிலே வச்சு ஹையரான பவரும் ஹையரான டார்க்கும் வருதுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வண்டி வந்து யார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்துரை ஆட்டோமோட்டிவ், கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இது மெயினான ஒரு விஷயம், கிராஸ் ஓவர் வண்டிங்க. அதாவது ஒரு ஏடிவி டைப்புன்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம ஊரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூ எப்படி காரில் வந்து ரொம்ப அதிகமான செல்லிங் பாயிண்ட் எல்லாத்தையும் கவனத்தை ஈர்க்குதோ, ஏன்னா நம்ம ஊர் ரோடு கண்டிஷன் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இவி வண்டியில் இவங்க வந்து ஏடிவி மாடலாக கொடுத்துருக்காங்க. நல்ல பவரோட நல்ல டார்க்கோட யாரும் எதிர்பார்க்காத ரேஞ்சோட கொடுத்துருக்க விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக டிரைவ் ரிவ்யூவோட பார்க்க போகிறோம். காரில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகிய எல்லாத்துக்கும் நன்றி. வாங்க டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அல்ட்ரா வயலட் X47 சொன்னோடனே எனக்கு காரில் வந்து ஹாரி ரீவி தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஏன் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னா, ஒரு இவி வண்டியில் அவங்க காரில் எப்படி ஒரு 4x4 டிரைவ் கொடுத்து ஒரு ஆஃப் ரோடு வண்டியாக வந்து அவங்க கொடுத்து மக்களை வந்து இது பண்ணாங்களோ, அதே மாதிரி ஒரு கான்செப்டில் டூ வீலரில் ரொம்ப அட்வான்ஸான ஃபீச்சர்ஸும் நல்ல ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து ஏடிவி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் வண்டியை வந்து கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏடிவியில் இவி இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. அல்ட்ரா வயலட் இப்போ சேலிங்கில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட்டோட X47. இதில் மொத்த பேட்டரி டைப் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பேட்டரி வருதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 7.1 கிலோவாட் பேட்டரியும் 10.3 கிலோவாட் பேட்டரியும் 2 வகையான பேட்டரி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த 2 பேட்டரிலையுமே 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 7.1 கிலோவாட் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் வருது. ஒரிஜினல் ப்ளஸ்ன்னு சொல்லி 2 வேரியண்ட் வருதுங்க. அந்த 2 வேரியண்ட்டுமே பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் வைஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 2 வண்டியோட ப்ரைஸிங்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எக்ஸோரூம் ப்ரைஸிங்கும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10.1 கிலோவாட்கான பேட்டரி. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் வருதுங்க. ரீகான் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் விங் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வேரியண்ட் வருதுங்க. இந்த வண்டியில் மொத்தமாகவே கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 கலர் ஆப்ஷன் வருது. ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்குன்னு சொல்லி மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வருதுங்க. அதில் டெசர்ட் விங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் ஸ்டார்ம் கலர்னு சொல்லி கொடுக்குறாங்க. நார்மலாக இந்த சாண்ட் கலர் பார்த்துருக்கீங்களாங்க, ஒரு மண் கலர் மாதிரி ப்ரௌனான ஒரு கலரில் வந்து அந்த இதில் வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் வருது. இந்த வண்டிக்கு அதிகபட்ச வாரண்டியாக 8 வருஷம் இல்லைன்னா 8 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டி பற்றி பயப்பட தேவையில்லை. டாப் எண்டில் 7.1 கிலோவாட்டில் பேசிக் அந்த ஒரிஜினல் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வாரண்டி தராங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி தராங்க. ஹியூஜ் வாரண்டி, ஹியூஜ் கிலோமீட்டரும் கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குங்க. இந்த வண்டியோட அடுத்தது 10.1 கிலோவாட்டுக்கான பேட்டரி ப்ரைஸிங்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எக்ஸோரூமும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆன் ரோட் ப்ரைஸிங்குமே பார்க்கலாம். எல்லா வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் வண்டியோட இன்ஜின். அதாவது இன்ஜின்னா இந்த வண்டியில் மோட்டருங்க. மோட்டரும் பேட்டரியும் என்ன கெப்பாசிட்டி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1 கிலோவாட் பேட்டரிக்கு 35 PS பவர்லையும் 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வருதுங்க. இதுவே 10.3 கிலோவாட் பேட்டரினா இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, 40 PS பவரும் 100 நியூட்டன் மீட்டர் டார்க் கூட வரக்கூடிய ஒரு மோட்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே ரேஞ்ச் என்னங்கிறது நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஐடிசி ரேஞ்ச் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பட் ஆக்சுவலான ரேஞ்ச் வந்து 7.1 கிலோவாட் பேட்டரி வந்து ரியல் டைமில் 160லேருந்து 180ங்கிறது கிடைக்குங்க. அது போக டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் 160 180 சாலிடாகவே கிடைக்கும்னு சொல்லி அல்ட்ரா வயலட் தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி 10.3 கிலோவாட் பேட்டரி எடுத்துன்னு வைங்க, ஐடிசி ரேஞ்சு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், 300க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல் டைமில் 260ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். அது போக இது யூஸ் பண்ணுற F77 ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க 300 வரைக்குமே அவங்க ரியல் டைமில் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நம்பிக்கையான பேட்டரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி என்னென்ன இருக்குங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்ம வண்டியில் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்பியரன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க.
ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஹெட்லைட்டை பார்க்கலாம். ஃபுல் எல்இடி செட்டப். சேம் F77ல வந்து அதே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் பார்க்கலாம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஏடிவி வண்டிங்கிறனால ஒரு பெரிய வைசர், பார்க்க ஸ்லீக்காக இருந்தாலுமே ஹைட் வைஸ் நல்லாவே ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. விண்டோ ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இது டிசைனை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனபிளாகவும் இருக்குங்கிறது தான் என்னோட கருத்துங்க. அதே மாதிரி ஹெட்லைட்டு கீழே நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன மூக்கு மாதிரி நல்லா ஒரு நோஸ் மாதிரி நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த ஏடிவியோட அட்ராக்ஷன், அதாவது மொத்த டிசைன் இங்கே வச்சாங்கிற பாரு அந்த மாதிரி ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. அது கீழே மக்காடுன்னு வரும்போது நல்லா ஒரு பெரிய சைஸ் மக்காடு நீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். இது நாட் ஃபார் டிசைன், பார்க்கவும் அழகாக இருக்குது, அதே சமயத்தில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் எல்லாமே நல்லா கெட்டியாகவே தான் கொடுத்துருக்காங்க, சும்மா ஏனோ தானோன்னு கொடுக்கல. அதேமாதிரி பிளாஸ்டிக்கை தட்டும் போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ராட்டில் நாய்ஸ் வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா வண்டி கொஞ்சம் நாளில் சவுண்டு வரும்னு அர்த்தம். பட் ஆனால் இது எங்கேயுமே வரல. ப்ராப்பரான ஃபிட் அண்ட் ஃபினிஷ். அதை கொடுத்துருக்க அந்த லைனிங் க்ரூமிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லைன் யூனிஃபார்மாக தான் இருக்குது. அந்த கிளாம்பிங் வந்து சரியாக ஆகாத மாதிரி, அந்த பிளாஸ்டிக் வந்து வீக்காக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இட்ஸ் குட் குவாலிட்டி பிளாஸ்டிக். அதுக்கு அடுத்த விஷயம், நீங்கள் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க. அது கோல்டன் கலரில் கொடுக்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் பார்க்க அழகாக மட்டும் இல்லைங்க, ஃபங்க்ஷனபிளாக ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீலோட் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம், ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் பிரேக்கிங். ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லை, இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெரிய ஒரு 320 mm டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஃப்ரண்ட்டோட டயர் சைஸ் 110/70 or 17 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. டயர் நல்லா ப்ராடாகவும் பெருசாகவும் இருக்குங்க. டிஸ்க் பிரேக் இவ்வளோ பெருசாக கொடுத்தது வந்து இந்த பவருக்கு கண்டிப்பாக வேணும். அதை அவங்க கரெக்டாக கணிச்சு தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் டிசைன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஸ்கூப்லேருந்து அப்படியே இந்த ஸ்கூப் வந்து அந்த டிசைன் ட்ராவல் ஆகுதுங்க. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேட் ஃபினிஷிங் கிடையாதுங்க, எல்லாமே கிளாசி ஃபினிஷிங் தான். ஸோ சில்வர் கலரில் இங்கே பார்க்கலாம் X47ங்கிற பிராண்டிங் பண்ணி வண்டியோட பிராண்ட் வந்து அல்ட்ரா வயலட்னு சொல்லி டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியும் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக நம்ம ஐசி இன்ஜின்ஸ்லாம் இந்த இடத்துல இன்ஜினை பார்த்து பழகிட்டு இது என்னடா இது பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்ப்பீங்க. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். 10.3 kW பேட்டரி வந்து இந்த இடத்துல அழகாக பிளாஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் அதுக்குன்னு தண்ணிக்குள்ளெலாம் டிப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மழை காலம், நீங்கள் ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணுறீங்க, ஒரு ஏடிவி பர்பஸில் எப்படிலாம் தண்ணி போடுமோ அதை டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து அவங்க சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வண்டியோட இன்ஜின் மாதிரியே ஒரு மெட்டல் கேசிங் இருக்குன்னு. இது வந்து இந்த வண்டியோட கியர் பாக்ஸுங்க. இந்த பேட்டரிக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் மோட்டர் இருக்குது. இந்த ட்ரைவ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக செயினில் வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. அந்த கியர் பாக்ஸுக்கு நீங்கள் ஆயிலும் மெயின்டைன் பண்ணணும். 110 mlங்கிறது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மினிமலான தான் ஆயில் வந்து. ஸோ அந்த ஆயிலுக்கான டியூபிங் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நார்மலான ஒரு மெட்டல் கியர் பாக்ஸிங் மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ட்ரைவோட அவுட்புட் இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா செயின் ட்ரைவுங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கால் வைக்கிறதுக்கான பெடல்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் தான், அதை சுற்றி ரப்பரில் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம கியர் பைக்கில் பார்க்குற மாதிரி ரைட் சைடில் தான் வந்து பிரேக்கிங் சிஸ்டம். காலில் தான் உங்களுக்கு வந்து ரியர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, கையில் கொடுக்கல. பட் காலில் கொடுத்தது வந்து அந்த ரியலான ஒரு, நம்ம நார்மலாக கியர் பைக்னாலே காலில் தான் பிரேக் மிதித்து பழகிருப்போம். ஸோ அதுக்கான பிரேக் பெடல்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை தாண்டி பின்னாடி கொடுத்துருக்க ஸ்விங்காம் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் மெட்டலில் ஒரு 400cc பைக்லலாம் எப்படி கொடுப்பாங்களோ அது அந்த மாதிரி இருக்கிற ஸ்விங்காம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ இது டியூவல் சேனல் ஏபிஎஸ். இந்த டயரை பற்றி சொல்லணுன்னா 100 Nm டார்க் அவுட்புட் கொடுக்குற ஒரு டயர் அவுட்புட்டுங்க. இந்த டயரில் தான் வந்து ஒரு 100 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தாண்டி சேஃப்டி ரீசனுக்காக இது எல்லா வேரியண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்க. அது போக ரீஜன் பிரேக்கிங்கும் வருது. 9 லெவல்ஸ் வரைக்கும், அதாவது 0 to 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லெவல்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ரீஜன் பிரேக்கிங் வந்து நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 1 லெவல் 2 வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் தான் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹையர் எண்டு அந்த மிட் வேரியண்ட்டுக்கு அடுத்தது போகும்போது சேம் 7.1 kW பேட்டரி ஆகட்டும், 10.3 kW பேட்டரி ஆகட்டும், மிட் வேரியண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன்லேயே மொத்தம் 3 மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட்டு, ஸ்போர்ட்டு, ரெயின்னு சொல்லி மொத்தம் 3 மோட்ஸ் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியரோட டயர் தான் நமக்கு மெயினான விஷயம். ஏன்னா 100 Nm டார்க்கை வந்து அவுட்புட்டாக வரக்கூடிய டயர். அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு 60 or 17 inch வீல் கொடுக்குறாங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் டயர் கொடுக்குறாங்க. இது ஒரு ஏடிவி வண்டி மாதிரி அவங்க டிசைன் பண்ணனால இதுக்கு வந்து பட்டன் டயர்ஸ் தான் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அதை தாண்டி இங்கே நீங்கள் சஸ்பென்ஷன், ரியரோட சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மோனோ சஸ்பென்ஷன்ஸ். ஸோ மோனோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஓட்டி பார்த்தா தாங்க தெரியும். சும்மா ஏடிவின்னு நம்ம சொல்லிடுறோம், ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லிடுறோம். பட் இதை நம்ம வந்து கண்டிப்பாக ரைட் ரிவ்யூவில் வந்து இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தான் போகிறேன்.
ரியரில் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் லேம்ப்ஸ் வந்து பார்க்கும்போது எல்இடி பிரேக் லேம்ப்ஸ் தாங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்க்கும்போது எல்இடி தான். நம்பர் பிளேட் லைட் எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருக்க எல்லா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு மேலே, இதுதான் வந்து ரேடாரோட சென்சாருங்க. இதுதான் ரேடாரு. பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துச்சுன்னா இது இங்கே இருக்கிற அசார்ட்ஸ் எல்லாமே அதுவே நல்லா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து மீட்டர்லேயும் காட்டும், சைடு மிரர்ஸ்லையுமே காட்டும். இந்த ரேடார் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வர பிளைண்ட் ஸ்பாட்டில் வர வண்டியுமே வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி சைடு மிரர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கார்லலாம் பார்த்துட்டு போனாங்க பிளைண்ட் ஸ்பாட் அந்த ட்ரையாங்கல் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகும்ல, அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு இண்டிகேட்டரும் ஆகும். கிளஸ்டர்லையுமே அதாவது மீட்டரோட நம்ம ஸ்பீடோமீட்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடில் வந்து வண்டி வருதுங்கிற ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட்மெண்ட் காட்டுறதுக்கான சென்சார் வந்து இந்த இடத்துல நான் பொருத்திருக்காங்க. அது தாண்டி டயரோட ஹக்கர் நீங்கள் பார்க்கலாம், கீழே ஸ்லீக் ஆகுறதுனால நல்லா ஒரு ஃபங்க்ஷனபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஏடிவி வண்டி, நம்ம சேத்துலலாம் ஓட்டும் போது இந்த டயர் ஹக்கரில் வந்து சேரு சிக்குன்னு சொல்லி ஒரு நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்கிறதான லாஜிக்கான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் பெரிய டயர் ஹக்கராக கொடுக்கலாம், பட் ஏடிவி வண்டியில் நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா சேரெல்லாம் போய் அந்த டயருக்கும் மக்காடுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த மக்காடு ஒன்று வீல் லாக் ஆகும், அப்படி இல்லைனா மக்காடு வந்து பிரேக் ஆகுங்க. இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியில் பின்னாடி உட்காரவங்களுக்கான சேரு தெரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா இங்கெல்லாம் நல்லா பெருசாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டெயிலில். அதேமாதிரி இங்கேயும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுவும் இருக்கிறனால ஓரளவுக்கு தாங்கிடும். பின்னாடி உட்காரவங்க சேஃபாக உட்காரலாம், பின்னாடி வர வண்டிக்கும் பெருசாக தெரிக்காது. ஸோ இந்த வண்டி கொடுக்குற டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயின் டிரைவ் தாங்க. ஒன்றே செயின் ரிங்னா ஓரிங் செயினாக நீங்கள் கேட்கக்கூடாது. நார்மலான வண்டியில் தான் ஓரிங் செயின் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரிங் செயின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் லூப் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகும். மோஸ்ட்டாக டர்ட் பைக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு வந்தாலே போதும். சேஃப்டி ரீதியாக நம்ம பயப்படவே தேவையில்லை. அடுத்த விஷயம், இந்த வண்டியோட சீட் பற்றி பேசினா இது வந்து சிங்கிள் சீட் தான். பட் ஆனால் ஸ்ப்ளிட் சீட் மாதிரி நல்ல ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா கீழால் இருக்கும், பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பட் சிங்கிள் சீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரைவரோட சீட் வந்து பார்த்திங்கன்னா 820 mm ஹைட்டில் வந்து வருது. அது போக பில்லியன் பார்த்திங்கன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் நல்லா டீசெண்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ஹேண்டில்ஸ் பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வெண்ட் வருது பார்த்திங்களா, இது வந்து சும்மா ஒரு டிசைன் தான். பட் நம்ம பிடிச்சிக்க அந்த அளவுக்குலாம் கம்ஃபர்ட் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம உட்காருவோம். பின்னாடி உட்காரவங்களுக்கான ஃபுட் பேக்ஸும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வண்டியில் ஏறி உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ ஏடிவி வண்டினாலே நார்மலாக கால் எட்டாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 820 mmங்கிறனால ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே காமனாக வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு கால் வந்து டச் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் ஒன் சைடாக வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா 5.9 தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முனி டோய் தாண்டி என்னோடய ஃபீட்டும் பின்னாடி இருக்கிற பாதமுமே வந்து கிரவுண்டில் வந்து நல்லாவே டச் ஆகுது. சின்னதாக தான் ஒரு கேப் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் எனக்கு வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹேண்டில் பார் பிடிச்சி பார்க்கும்போது லெஃப்ட்டில் கிளச் இல்லைங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா இந்த மாதிரி ஏடிவி வண்டியில் உட்காந்து நம்ம கிளச்சை பிடிச்சி பழகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வண்டியில் ஏறி உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஹேண்டில் பார் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் ரைஸிங்னு சொல்ல முடியாது, ஓவர் கீழேன்னு சொல்ல முடியாது. என்னோடய ஹைட்டு ஒரு 5.9 5.5லேருந்து 6 இருக்கிறவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். பட் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பிரேக் லிவர்ஸ் வந்து இங்கே ரியருக்கான பிரேக்கோட பெடல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு வந்து இந்த இடத்துல பிரேக்கிங் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் பிரேக்கிங் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் மொத்தம் 3 ரைடிங் மோட்ஸ் வருதுங்க. கிளைடு, காம்பேக்ட், அப்புறம் பேலஸ்டிக்னு சொல்லிட்டு வருதுங்க. இது என்னடா இது டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது, நம்ம எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் அப்படி தான் கேள்விப்பட்டுருவோம். இது அதே தான். பட் என்னென்னா இது வந்து அல்ட்ரா வயலட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி F77 சொல்லி ஒரு ஜெட்டை இன்ஸ்பைர்டு பண்ணி தான் வந்து அந்த வண்டி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெட்டில் வரக்கூடிய டெக்னிக்கல் நேம்ஸ் தான் வந்து இதில் வந்து ரைடிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிளைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியாக வச்சுக்கலாம். காம்பேக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடும், பேலஸ்டிக்குங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோன் கனெக்டிவிட்டி வந்து வருது. பட் எஸ்எம்எஸ் ப்ளூடூத் கால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வராது. பட் வண்டியை நீங்கள் வந்து டோட்டலாக உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம், லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ ரேஞ்ச் போகும்னு பார்த்துக்கலாம். அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ரியர் ஏபிஎஸ் ஆன் ஆஃப், இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரீஜன் லெவல் என்ன அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 7.1 kW டாப் வேரியன்ட், அதாவது ரெண்டாவது வேரியன்ட், 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேரியன்ட்டும்
10.3 கிலோவாட்டில் ரெண்டாவது மூணாவது வேரியண்ட், அதாவது ரீகான் ப்ளஸ்ஸு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் விங் அப்படிங்கிற 2 வேரியண்ட்லேயுமே 9 லெவல் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் வந்து நீங்கள் மேனுவலாக டிரைவிங்லேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரீஜன் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்காட்டி இன்னொன்று என்னென்னா, சிட்டியில் வந்து நீங்கள் ஹையாக வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அடிக்கடி வரும்போது நம்ம பிரேக் பண்ணாமலே வண்டி ஆக்சிலேட்டர் கட் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜ் மெயின்டைன் ஆகும். இதே ஹைவேஸ்லலாம் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த 9 லெவல் ஆஃப் ரீஜன் வச்சுக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு எதுக்கு 3 மோடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஊருக்குள்ளே ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷனும், ஸ்போர்ட்டாக நீங்கள் நல்லா வெரைட்டி ஓட்டுறீங்க, நல்லா ஹை ஸ்பீடில் ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷன் வந்து வீல் ஸ்பின் ஆகக்கூடாதுன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நீங்கள் ட்ராக்ஷனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெயின் மோடுன்னு ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷனோட பர்பஸே ரெயினில் ஓட்டுறதுக்கு தான். அதுக்கு பர்டிகுலராக ஒரு மோடு வந்து இவங்க வந்து கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் எல்லா வேரியண்ட்லையுமே வந்து வருதுன்னா, ஆக்சரிஸில் சில வேரியண்ட்டில் வருது, டாப் எண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வருதுங்க. அது போக இந்த ரேடார் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லேயும் வருது. மெயினான விஷயம், இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் வந்து எந்த வேரியண்ட்டில் வருதுன்னு கேட்டிங்கன்னா டெசர்ட் விங்குங்கிற வேரியண்ட்டில் தாங்க வருது. சேம் அந்த வண்டி பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சேடல் பேக்ஸ் வந்து அவங்க வந்து லெதர் பேக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது போக டாப் ரேக் ஸ்டே வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கான ஸ்டே வந்து மவுண்ட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை தாண்டி வண்டி எல்லா வண்டியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் வந்து டாப் வேரியண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அது 10.3 கிலோவாட்டோட டாப் வேரியண்ட்டில் மட்டும். ஓகே, இத்தனை விஷயம் நம்ம பேசிட்டோம். ஏன்னா இந்த வண்டி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வண்டி என்ன தான் இருந்தாலும் இந்த கிலோவாட் பேட்டரிக்கு எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அதானே பார்க்கணும். வாங்க ஒரு ரைடு எடுத்து பார்த்துரும், ப்ராக்டிக்கலாக ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்ட்ரா வயலட்டை வந்து ஆன் பண்ணிடலாம். X47 இங்கே பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் பிளிங்க் ஆனது. இந்த இடத்துல ஆரஞ்சு பிளிங்கிங்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க, பார்ப்பீங்க. கோ பேலஸ்டிக் அப்படிங்கிறதும் வரும், வந்துருச்சு. எஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு. இந்த மீட்டர்லேயே வந்து செம்ம க்ளீனாக நல்ல கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியோட எந்த டிகிரியில் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் இறங்கியிருந்தாலுமே இந்த இடத்துல டிகிரி காட்டுது, சைடும் காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் வண்டி வந்து ஏடிவி வண்டியில் எப்படி காட்டுமோ அந்த மாதிரி காட்டுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரேஞ்ச் கிளைட் மோடுங்கிறது வந்து இதில் பார்த்திங்கன்னா எக்கனாமி மோடு மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வண்டி ஆன் பண்ணிடுறேன். லெஃப்ட்டில் வந்து கிளச்சு தாங்க கொஞ்சம் மிஸ்ஸிங். ஏன்னா இந்த மாதிரி வண்டியில் உட்காரும் போது அந்த கிளச்சு மேலே கை வச்சு கம்ஃபர்ட் ஆகி அது வந்து இல்லைங்கிற ஒரு குறை தான். பட் பிரேக் காலில் கொடுத்தது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, வண்டி ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணணும், நீங்கள் பார்க்கலாம் மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு. இந்த இடத்துல ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்து அதோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் காட்டும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா காமனான ஒரு இண்டிகேட்டர் காட்டுது. அது போக ஹை பீம்க்கான இண்டிகேஷன் வந்து இங்கே காட்டுதுங்க. ஸோ இந்த மீட்டர்லேயே வந்து போதிய லெவல் எல்லாமே காட்டிடும். இப்போ கிளைட் மோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி மோடு மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடு மாதிரி. அதுக்கடுத்து இதுதான் வந்து பேய் மோடு, பேலஸ்டிக் மோடு. ஸோ பேய் மாதிரி போகும், ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லலாம். அதுக்கு ரேஞ்சு வந்து 149 போகும் 78% சார்ஜுக்கு. பட் நீங்கள் கிளைட் மோட் சிட்டிக்குள்ளே உடனே 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ இப்போ மூவ் பண்ணலாங்களா? ஸோ வண்டியில் உட்காந்தோடனே அப்படியே ஃபுல் ஃபீல்டாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து வைசரு, இந்த நக்கிள் கார்டு, இந்த சைட் மிரரு எல்லாமே வந்து பக்காவாக வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃபுல் ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. டேங்க்குமே நல்லா வெளியில் வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆனதுனால ஒரு ஏதோ கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபீல் கொடுக்குது. ஸோ வண்டி ஆன் பண்ணிட்டேன். கிளச்சுக்கு தான் கை போகுது, பட் இருந்தாலும் பழகிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கோம், என் கூட வந்து பில்லியன் ரைடரும் வராரு. ஸோ வாவ், டீசெண்டாக இருக்குங்க. லேகு, அதாவது நார்மலாக எக்கனாமி மோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைடுன்னு சொல்லுவோம். நார்மலாக எல்லாத்துலேயும் எக்கனாமிங்கும் போது மொத்தமாக பவர் கட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு டீசெண்டான பவர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாக்குள்ளெல்லாம் ஓட்டுறோம்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஏற்றியாச்சு. ஸ்பீட் பிரேக்கரில் எங்கேயுமே தட்டலைங்க. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், மோனோ சஸ்பென்ஷன். 2 பேர் உட்காந்தோடனே நல்லாவே ஸ்விங் ஆகுது. ஸோ இதில் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 to 90 வரைக்கும் போகும். இதுக்கு அடுத்தது காம்பேக்ட், அதாவது நார்மல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் போகும். இதோட பேலஸ்டிக் மோடில் 145, இதோட டாப் ரீச்டு அந்த ஸ்பீடு வந்து ரீச் ஆகுங்க. ஸோ இதுவே டீசெண்டாக இருக்குது. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் போவேன், அப்புறம் போக போக உங்களுக்கு ரைடில் வந்து நான் மாற்றுறேங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து ரீஜன் லெவல் வந்து 9 வரைக்கும் செட் பண்ணலாம், 0 to 9 வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது. வேணால் இங்கே பார்த்தீங்களா இண்டிகேட் ஆகுது ஆரஞ்சு கலரில். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் பிளைண்ட் ஸ்பாட் அந்த கார்லலாம் காட்டுற மாதிரி. அது போக பின்னாடி யாராவது ரொம்ப க்ளோஸாக வந்தாங்கன்னா அசாடு வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக இங்கே ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும். இந்த வண்டியில் பயப்பட தேவையில்லைங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேயே 3 மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட்டு, ஸ்போர்ட்டு, அது போக ரெயின்னு சொல்லிட்டு.
வாவ், நார்மல் மோடு மாதிரியே இல்லைங்க. எனக்கு இது வந்து கிளைட் மோடு மாதிரியே இல்லைங்க. அதாவது எக்கனாமி மோடு, கரெக்டாக சொல்லணும்னா எக்கனாமி மோடில் இருக்கிற மாதிரியே இல்லைங்க இந்த வண்டி. கிளைட் மோடு. வா 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 ப்ராப்பராக இண்டிகேட் ஆகுது. ஹாரன் தான் சிங்கிள் டோன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா வண்டி நல்லா அக்ரெசிவாக இருக்குது பார்க்க. இந்த வண்டியில் வந்து செயின் நாய்ஸுங்கிறது கேட்குது. ஆனால் நாய்ஸ் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் வைங்கிற செயின் நாய்ஸ் வந்து ஆக்சுவலாக கேட்குது. அது போக விசில் சவுண்டு மாதிரி கேட்குதுங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் அல்ட்ரா வயலட்டில் வந்து எல்லா வண்டியுமே வந்து ஜெட் இன்ஸ்பைர்டு. ஸோ அதனால் அவ்வளோதாங்க இருக்குது. ஓகே, அங்கே பாருங்கள் ஒரு இது 390 என்னமோ போகுது. பட் நம்மளது அதை விட ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் பட்ஜெட் என்னவோ அதோட பட்ஜெட் தான். ஏன்னா டெய்லி கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் சார்ஜ் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும். பட் 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எனக்கு பழக்க தோஷத்தில் கியர் கட் பண்ண கால் போகுது, கிளச்சு பிடிக்க கால் போகுது. ஏன்னா பிகாஸ் இது பெரிய வண்டிங்கிறதுனால, அதாவது கியர் பைக். இப்போது அடுத்த மோடு மாற்றிடலாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம். காம்பேக்ட் மோட் அப்படின்னா நார்மல் மோடுன்னு அர்த்தங்க. வாவ், என்னங்க இது, ஒரு ராக்கெட் கிளம்புற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது, விசில் சவுண்டு. வாவ், நல்லா போகுதுங்க. நான் இப்போ ஆக்சுவலி ஆக்சிலேட்டர் ஒரு 40% தான் கொடுத்துருக்கேன். அதுக்கே வந்து ஒரு மாதிரி துரிச்சிட்டு போகுது. இந்த ஹம்ஸ் எல்லாம் சுத்தமாக தெரியலிங்க மோனோ சஸ்பென்ஷனில். கையிலையும் எந்த ஷாக்ஸும் தெரியல. அந்த நார்மலாக அந்த ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க பாருங்கள், அது எந்த வண்டி ஏற்றினாலுமே பட்டக் பட்டக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும் வைப்ரேஷன் டூ வீலரில். அதெல்லாம் ஏறுதா இல்லை இறங்குதா என்னன்னே தெரியல, ஒன்றுமே தெரியல. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது போக இந்த நக்கிள் கார்டு, இந்த நான் சொன்ன வைசர், இதெல்லாம் நம்மளை அப்படி கவர் பண்ணியிருக்கும் போது அந்த ஃபீல் வந்து ஒரு ஐ எம் ஃபீலிங் சம் கவர்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. வா, 80ல் போகிறேன். ரியலி இம்ப்ரெசிவ். பேலஸ்டிக் மோடு இந்த ரோட்டில் ட்ரை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இதுவே வந்து பயங்கரமாக போகுது. அதுபோக வண்டியோட ஸ்டெபிலிட்டியெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இப்படி ஆர்டர் அந்த இப்படிலாம் பண்ணோன்னா வண்டி ஏதோ நம்மளை நேராக தான் பிடிச்சிட்டு போகுது. அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. சில வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இழுக்கும். அந்த பேட்டரி வெயிட் வந்து 10 கிலோவாட் பேட்டரிங்கும் போது ஒரு ஹியூஜான கேஜி வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் ஆகும்போது அப்படியே நம்மளை வந்து ஒரு புல் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஓப்பனாக சொல்கிறேனே, ஓலாவோட ரோட்ஸ்டர் ஓட்டினேன். அந்த வண்டியோட பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ நம்மளை முன்னாடி வந்து புல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. திருப்பும் போது ஏதோ ரொம்ப ஹார்டாக திருப்புற மாதிரி இருக்குது. லைக் நம்ம பவர் ஸ்டியரிங்கில் அந்த காரை திருப்புற மாதிரி இருந்துச்சு, டூ வீலரு. பட் இது வந்து ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், ஸ்லோ ஆச்சுன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அடுத்தது பேலஸ்டிக் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு ஆன் ஆகிடுச்சு. அப்பா ப்ரோ, நல்லா பிடிச்சி உட்காருங்க. என் பின்னாடி உட்கார்றவர் வந்து அப்படியே லிட்டரலி என்னை வந்து அப்படியே இழுக்கிறாரு. அந்த அளவுக்கு பாருங்க, மீட்டரை நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ராக்கெட்டுங்க. மேசிவ் சீரியஸாக இந்த ஃபீல் வந்து ஐசி இன்ஜின்ஸில் நீங்கள் ஒரு 650 சிசிக்கு மேலே போனீங்கன்னா தான், அதாவது ஒரு 40 PS வண்டிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு இது RR 310 விட நல்லாவே இருக்குது இதோட. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக சீக்கிரமாக போயிடுது. ஸோ சேஃப்டி ரீதியாக பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS பிரேக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ பயப்படாமல் நம்ம ஓரளவுக்கு பிடிக்கலாம். பட் என்ன தான் டியூவல் சேனல் ABSனாலும் நமக்கு வர அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பார்த்து பிரேக் பிடிச்சிக்கணும். சஸ்பென்ஷன் ரியலி இம்ப்ரெசிவாக வேலை செய்யுது. ஸ்டெபிலிட்டி தாங்க மாசு. பவர் நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டுங்க. நான் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, நீங்கள் அந்த வீடியோவில் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரியலி இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேர் இன்னுமே இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த வண்டி EV வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் ரிஸ்க்குங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வண்டி வந்து பிச்சுக்கிட்டு தான் போகுது. அந்த வைப்ரேஷன், அதான் நார்மலாக ஐசி இன்ஜின்ஸில் அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ் ஃபீல் இருக்கும். பட் இது அந்த விசில் சவுண்டு அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நமக்கு அந்த ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பட் EVங்கும் போது அந்த ஷார்ப்னஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ சேஃப்டியில் நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணுங்க. ஸோ அது போக எவ்வளோ வாட்-ஹவர் கிலோமீட்டருக்கு வந்து சார்ஜ் ஆகுதுங்க நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுதுங்கிறத. ஸோ மோரோவர் இந்த டிஸ்பிளேயில் வந்து எல்லாமே வந்துடும் எக்ஸப்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் தவிர. ப்ளூடூத் கால், SMS கனெக்ட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தாண்டி மீத்தபடி இருக்கிற எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க இந்த வண்டியோட விலையன் வேல்யூ பற்றி ஒரு சம்மரி பார்த்துடலாங்க.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அல்ட்ரா வயலட்டோட X47 வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு எடுத்து பார்த்தோம். பட் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம், நீங்கள் அவங்களே வாபிள் டெஸ்ட்டு, வேவ் டெஸ்ட்டு, வண்டியை ட்ரக்கு கட்டி இழுக்கிறது, ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி ட்ராக்கில் வந்து பண்ணிட்டாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஊர் ரோட்டில் பண்ண முடியாது. நம்ம ஊரில் ப்ராக்டிக்கலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அந்த 3 மோட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நம்ம டெஸ்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரைடில் நீங்கள் சொன்ன மாதிரி கிளைட் மோடு வந்து எக்கனாமி மோடுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு போதிய லெவல் பவர் அழகாக இருக்குது. அதேமாதிரி ரீஜன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிரேக்கிங் எல்லாம் அளவாக பண்ணாலே போதும். பிரேக் பேடும் தேயாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ரீஜனில் சார்ஜும் மெயின்டைன் ஆகும், அதே சமயத்தில் வண்டியும் அழகாக ஸ்லோ பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்த வேரியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். அது வந்து நார்மல் மோடுன்னு சொல்லலாம். அதுலேயுமே ஆவரேஜாக நியூட்ரலாக பர்ஃபார்ம் பண்ணு சொல்லுவேன். அண்டர் பவரும் கிடையாது, ஓவர் பவரும் கிடையாது. நம்ம ஊர் ஏற்ற மாதிரி ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்ட்ரெச்செல்லாம் கிடைக்கிது. லோக்கல் ஹைவேஸ்லலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற ஹைவேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலாஸ்டிக் மோடு, பேய் மோடுன்னு தான் அதை சொல்லணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு தான் அது. ஒரு 600cc வண்டி எந்த அளவுக்கு வந்து நல்ல புல்லிங் போகுமோ, அது 100 நியூட்டன் டார்க்கு, 40 PS பவரையும் அப்படியே லைவாக ஃபீல் பண்ணும்போது அந்த ரியலான ஒரு M2 ஃபீலை வந்து நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஐசி இன்ஜின்ஸில் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் ஈவிங்கிற போது இன்னுமே ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு ஆர்பிஎம், அதாவது அந்த ஸ்பீடுக்கு வந்து அது வந்து அவுட்புட்டை, எலக்ட்ரிக் அவுட்புட்டை கொடுத்து அந்த மோட்டரை வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து டார்கெட் பண்ணி புஷ் பண்ணிடுது. லேகுங்கிறது பெரிய லெவலில் கிடையவே கிடையாதுங்க. ஐசி இன்ஜின்ஸில் முன்ன பின்ன இருக்கும், பட் அது ஒரு ரா ஃபீலு. ஈவின்னு வரும்போது அந்த ஷார்ப்பான ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த அல்ட்ரா வயலட் X47 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. வண்டியில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்குமே அல்ட்ரா வயலட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லைக் ஜெர்மனி, UK, ஸ்பெயின், இட்டாலி, இந்த மாதிரி மெயினான கண்ட்ரிஸ்க்கும் அவங்க பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற 2 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் தெரியலன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் யாராவது ஒரு TR 310, 390 இந்த மாதிரி போகிறவங்களாம் இந்த வண்டியை வந்து அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் இந்த வண்டி வந்து வருது. மொத்தம் இதில் 7.1 கிலோவாட் பேட்டரியும் 10.3 கிலோவாட் பேட்டரியும் வருது. அதோட எக்ஸாக்டான ஆன் ரோட் ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது ரெண்டுக்குமே வந்து சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.1 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். பிகாஸ் இவங்க வந்து ஆன்போர்ட் சார்ஜராகவே 1.6 கிலோவாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. இது போக நார்மலான போர்ட்டில் வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோவாட்க்கான சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பேஸ் வேரியண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்போர்ட் சார்ஜஸ் வராது. நார்மலாக 1.3 கிலோவாட் தான் வரும். அப்படி பார்க்கும்போது 10.3 கிலோவாட் பேட்டரி வந்து 10 மணி நேரம் கண்டிப்பாக சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். 0 to 100 நம்ம யாரும் 0 to 100 போட மாட்டோம். அப்படிங்கும்போது ஒரு 8 மணி நேரத்தில் 9 மணி நேரம் தோராயமாக வந்து இதுக்கான சார்ஜிங் எடுத்துக்கும். பட் இவங்க அதிலே பூஸ்ட் சார்ஜுன்னு சொல்லி ஆக்சரிஸில் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் எடுத்துக்கும். பிகாஸ் அது வந்து 3 கிலோவாட் சார்ஜ். இது 3, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 3 கிலோவாட் ஏறிச்சுன்னா 10 கிலோவாட் பேட்டரியில் நம்ம எப்படி 9 கிலோவாட் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் அது நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். அது ஒன்று தாங்க ட்ராபேக்கு. இன்னொன்று, இந்த வண்டிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து அல்ட்ரா வயலட் இன்னும் டெவலப் பண்ணல. இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏத்தரோட பின்னோ, ஓலோவோட பின்னோ, இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் பின்னோ இதில் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இவங்களோட பின்னு வந்து யூனிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் பின்னு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இல்லை. நீங்கள் கம்பல்சரி போர்ட்டபிள் சார்ஜ் இதில் போட்டிங்கன்னா 7 மணி நேரம் 10 மணி நேரம். இது ஒன்று தான் நான் கொஞ்சம் ட்ராபேக்காக பார்க்குறேன். பேர் அப்பப்போ ஷார்ட் ரைடு தான் எடுக்கிறீங்க, ஈவியாக இருந்தாலுமே நல்ல ஒரு பவர் இருக்கணும், அப்பப்போ நான் ஒரு 200 கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு ஷார்ட்டாக நல்ல ஒரு க்ரூசிங் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா 10.3 கிலோவாட்க்கான பேட்டரியோட ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 260ங்கிறது ப்ராக்டிக்கலாக கிடைக்கும். ஏன்னா IDC 320 நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக ஓட்டி 300 வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட் எல்லா டைமும் நம்ம அப்படி ஓட்ட முடியாது. ஸோ ரியல் டைமில் ஒரு 250 to 260 10 கிலோவாட் பேட்டரிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து 7.1 கிலோவாட்டுக்கு 180 to 190, அதாவது ஒரு 180ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நம்ம மைலேஜ் பைக்கில் எப்படி முன்ன பின்ன இருக்கும், அந்த மாதிரி ஈவிங்கும் போது மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா வெரைட்டி ஓட்டுறீங்கன்னா சடனாக ரேஞ்சு வந்து அப்படியே கம்மியாயிரும். நீங்கள் பார்த்து ஓட்டினீங்கன்னா அவங்க சொன்ன ரேஞ்சை நம்ம ஜாஸ்தியாக கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி இருக்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ராஜ்துரை ஆட்டோமோட்டிவ், அவங்க கோயம்புத்தூர் ஷோரூம், அல்ட்ரா வயலட் ஷோரூம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வண்டி பற்றி எதாவது என்கொயரி, டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.